والفرقان المجيد. بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் முதலாவது தராவீஹ் தொழுகை முடித்து அல்லாஹுடைய பெரும் அருளை எதிர்பார்த்த நிலையிலே அல்லாஹ் இந்த சபையிலே ஒன்று சேர்த்திருக்கின்றான். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் தொழுகை மற்றுமுள்ள எல்லா இபாதாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 30 நாளையும் 30 நாளினுடைய தராவீஹ் தொழுகையும் 34 நாளுடைய நோன்பையும் தங்குதடையின்றி பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் சொல்லுங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இன்றைய தினம் ஓதப்பட்ட கிட்டத்தட்ட 1.25 ஜுஸு ஓதப்பட்டது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த 1.25 ஜுஸு ஓதப்பட்ட இந்த சூராவில், சூரா பக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அதிலே 172 இரண்டாவது வசனமாக அல்லாஹ் ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான். அதே போன்று 57வது வசனமான பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் 57வது வசனமாக அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகிறான். என்ன ஆயத்து என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு அருளிய அந்த ரிஸ்கில் இருந்து ஹலாலான ரிஸ்கையே நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று அல்லாஹ் தெளிவாக தன்னுடைய அருள்முறையாம் திருமறையிலே பதிவு செய்கிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நோக்கி அல்லாஹ் ஹலாலான உணவு குறித்து, ஹலாலான ரிஸ்க் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தூய்மையான உணவை உண்ணுங்கள் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப தூய்மையான உணவு என்பது ஒவ்வொரு மூமின்களிடத்திலும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று. மனிதன் அமைதியாக இயங்க ஒரு வலுவான தரமான உணவு தேவை என்று சொன்னால் அது ஹலாலான உணவான தூய்மையான உணவாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் குலூ மின் தய்யிபாத் என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்திலே பதிவு செய்கிறான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ ஏன் அல்லாஹ் உணவு குறித்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், நாம் நோக்கக்கூடிய நோன்பு, நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய உணவு சரியில்லை, அவனுடைய உடை சரியில்லை, உண்ணக்கூடிய உணவிலும் உடுத்தக்கூடிய ஆடையிலும் குறை இருக்குமையானால், ஹராம் கலந்து இருக்குமையானால், நிச்சயமாக அந்த அடியானுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணத்திற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், எப்படிப்பட்ட மனிதன், நீண்ட தூரம் பிரயாணம் செய்து கொண்டு வருகிறான். எப்பொழுதுமே பிரயாணம் செய்யக்கூடிய மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படுவதில்லை. ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் எந்த காலத்திலும் அவனுடைய துஆவை மறுப்பதில்லை. ஆனால் ஒரு மனிதன் துஆ செய்கிறான், அவனுடைய உணவு குறித்து, அவனுடைய எல்லா விஷயம் குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், ஆனால் அவனுடைய துஆ ஏற்கப்படுவதில்லை, மறுக்கப்பட்டு விடுகிறது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் பஞ்ச பரதேசியை போன்று புழுதி படர்ந்த அந்த நிலையிலே ஒரு அடியான் துஆ செய்கிறான், அவனுடைய துஆ மறுக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம் என்று சொன்னால், அவன் உண்ணக்கூடிய உணவில் ஹலால் இல்லை, ஹராமான உணவை உண்டிருக்கிறான். ஹராமான உணவை கொண்டு
வளர்க்கப்பட்ட உடல் சுவனத்தினுடைய வாசனையை கூட நுகராது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார், உஸ்தாத் அறிஞர் மிகப்பெரிய வலியுல்லா சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், ஹஸ்ரத் அவர்களே, நாம் கூட்டாக தொழுகிறோம், அந்த தொழுகையின் பொழுது முன்வரிசையில் நிற்பது சிறந்ததா, முன்வரிசையில் வலது பக்கத்தில் நிற்பது சிறந்ததா அல்லது இடது பக்கத்தில் நிற்பது சிறந்ததா என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார். அப்போ சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீ உண்ணக்கூடிய உணவில் ஒரு துளி ஒரே ஒரு ரொட்டி துண்டாக இருந்தாலும் சரிதான், அது ஆகுமான முறையில் ஹலாலாக கிடைத்ததா அல்லது ஹராமான தவறான வழியில் கிடைத்ததா என்று இவங்க என்ன செய்றாங்க, மறுமொழியா கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஹலாலா தான் கிடைச்சிச்சு, ஹலாலான உணவு தான் நான் உண்றேன் அப்படின்ற. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த பக்கத்தில் நின்று தொழுதாலும் உங்களுக்கு தொழுகையிலே அந்த ஒரு துளி கூட நன்மையில் குறைவு ஏற்படாது. என்ன சொன்னாங்க, நீ எந்த பக்கம் வலது பக்கம் நின்னாலும் சரி இடது பக்கம் நின்னாலும் சரி உங்களுடைய தொழுகையில எந்த பக்கத்தில் என்ன செய்யாது, ஒரு துளி கூட குறைவு ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, எக்காலமும் நீங்க என்ன செய்யுங்க, ஹலாலான உணவையே தேடிக்கொள்ளுங்கள் என்று இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, சஅதே, தூய்மையான உணவையே நீங்கள் உண்ணுங்கள், அவ்வாறு நீங்கள் உண்டால் ஹலாலான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஹலாலான உணவிலே தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது ஹலாலான உணவில் மட்டுமே என்று சொல்லிவிட்டு, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக ஒரு அடியான் தன்னுடைய வயிற்றில் ஒரே ஒரு கவல உணவு, ஒரு கவல உணவு அவன் உட்கொண்டு விட்டாலும் சரிதான், அவனுடைய 40 நாட்களினுடைய அமல்களை அல்லாஹ் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, 40 நாளுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதை போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி, தய்யிபாவான அதாவது நல்ல உணவு, ஹலாலான, இந்த இடத்துல தய்யிபாத் என்று சொன்னால் ஹலாலான உணவையே நீங்கள் உண்ணுங்கள், அல்லாஹ் கொடுத்த ஹலாலான உணவு, அதிலே துளி கூட ஹராம் கலந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அருமையானவர்களே, இந்த உபதேசத்தை கேட்ட சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும், அவருடைய ஆயுள் முழுவதும் ஹலாலான உணவை உண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஆடு வளர்க்கிறார்கள், அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து அவர்களும் உண்டு விட்டு என்ன செய்வாங்க, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த ஆடு என்ன செஞ்சிருச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டத்தில் மேய ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு அது பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு வந்துச்சோ அன்னையிலிருந்து அவங்க என்ன செய்யறது இல்ல, அதனுடைய பாலை கூட கறந்து குடிப்பதில்லை. அந்த அளவுக்கு பேணுதல் உள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள் என்று வரலாற்றை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய பேணுதல் பாருங்கள். ஒரு துளி கூட ஹராம் கலந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே சஹாபாக்கள், மார்க்க அறிஞர்கள், பெரியார்கள், இமாம்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திப்பது அவசியம். எனவே ஹலாலான உணவையே உண்போம். நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஹலாலான உணவு, ஹலாலான ரிஸ்க், ஹலாலான உடுத்தை, ஹலாலான இருப்பிடம், இவை அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துவதை நாம் கவனத்தில் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஹராமான எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ்
இந்த முழு உம்மத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.